எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான எல்லையை விரிவுபடுத்திக்கிட்டே போகத்தான் முயற்சி எடுப்பாங்க. அதுல பல முயற்சிகள் உலக நன்மைக்கான கண்டுபிடிப்புகளை நமக்கு கொடுத்திருந்தாலும் சில பரிசோதனை முயற்சிகள் இந்த பூமியவே மொத்தமா அழிக்கிற அளவுக்கும் ஆபத்தான எல்லை வரைக்குமே கூட தள்ளி இருக்கும். அப்படி இந்த மொத்த உலகத்தையுமே கதிகலங்க விட்ட சில டெரிஃபையிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். The Tale of Starfish Prime. அணு ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மனுஷன் அதை நிலத்து மேலையும் கடல்லையும் நிலத்துக்கு அடியிலையுமே கூட பரிசோதனை பண்ணி பார்த்திருக்கான். அதுவே இந்த உலகத்தை மொத்தமா அழிக்க போதுமானதாகவும் இருந்தது. ஆனா இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அமெரிக்காவில் கடந்த 1962 ஒரு சம்மர் டைம்ல அணு ஆயுத பயன்பாடுங்கிறது ஒரு புதுவிதமான உயரத்தையும் எட்டி இருந்தது. அதாவது கோல்டு வார்ல உக்கிரமா ஈடுபட்டிருந்த அமெரிக்கா பசிபிக் கடலோட ஒரு இடத்துல இருந்து 250 மைல் உயரத்துல வானத்துல ஒரு ஹைட்ரஜன் பாம்பை வெடிக்க வச்சு சோதனை பண்ணி இருந்தது. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 1962 அமெரிக்க விஞ்ஞானிகள் இந்த சோதனையை செய்யறதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் பூமியை சுத்தி குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில சூரியன்ல வர ஆபத்தான கதிர்வீச்சுகளை தடுக்க ரேடியேஷன் பெல்ட் ஒன்னு இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஜேம்ஸ் வான் ஆலன் அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சதுனால அவருடைய நினைவா இதுக்கு வான் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் அப்படின்னு பெயர் அமைக்கப்பட்டிருந்தது. விண்வெளிக்கு அனுப்பப்படுற செயற்கைக்கோளோ இல்ல விண்வெளி வீரர்களோ கூட இந்த ரேடியேஷன் பெல்ட்னால பாதிக்கப்படலாம்னு சொல்லி அதோட வீரியத்தை குறைக்கலாம்னு நினைச்சு விண்வெளியில ஒரு அணு ஆயுதத்தை வெடிக்க வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அணு ஆயுதத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ரேடியேஷன் பெல்ட்டை பெருசா பாதிக்காது. சின்ன சலனத்தை மட்டும் ஏற்படுத்தி விட்டுட்டா சேட்டலைட்ஸையும் மனிதர்களையும் அதை தாண்டி பயணிக்க வச்சிடலாம்னு சொல்லி நினைச்சுதான் வேன் ஆலனும் இதை கணிச்சிருந்தாரு. ஆனா அவருடைய கணிப்பு தவறானதா தான் இருந்தது. ஜூலை 8, 1962 ஒரு இரவு நேரம் ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட குண்டவிடமும் 500 மடங்கு சக்தி வாய்ந்த 1.4 மெகாடன் எடை கொண்ட ஸ்டார்ஃபிஷ் பிரைம் அப்படிங்கிற ஹைட்ரஜன் பாம்பை ஹவாய் கடற்கரையிலிருந்து வானத்துல ஏவி வெடிக்க வச்சிருந்தது அமெரிக்கா. பசிபிக் பெருங்கடல இருந்து 250 மைல் அதாவது 402 கிலோமீட்டர் உயரத்துல, அதாவது இன்னைக்கு பூமியை சுத்திக்கிட்டு இருக்கிற சர்வதேச விண்வெளி நிலையம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற உயரத்துல டெட்டனேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஸ்டார்ஃபிஷ் பிரைம் அப்படிங்கிற ஹைட்ரஜன் பாம். அதனால அதுல இருந்து வெளிப்பட்ட சக்தி வாய்ந்த துகள்களும் மூலக்கூறுகளும் அந்த இரவு நேரத்தையும் ஒளி வீசுற பகல் மாதிரி மாத்தி விட்டு இருந்தது. அடுத்த 15 நிமிஷம் வரைக்கும் நியூசிலாந்து வரைக்குமே இந்த வெளிச்சம் பரவி இருந்ததோட பூமியோட காந்த புலத்தில் ஏற்பட்டிருந்த இந்த வெடிப்பு பெரிய அளவுக்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை உண்டாக்கி ரேடியோ ஸ்டேஷன், எமர்ஜென்சி சைரன்ஸ், ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லி எல்லாத்தையுமே செயல்படாத மாதிரி பிளாக் அவுட் பண்ணி இருந்தது. அதோட இந்த எக்ஸ்ப்ளோஷனால உருவான அயனைசிங் ரேடியேஷன் பூமியை சுத்தியும் ஒரு ஆர்டிபிஷியலான ரேடியேஷன் பெல்ட்டையும் கிரியேட் பண்ணதோட அந்த செயற்கையான பெல்ட் அடுத்த 10 வருஷம் வரைக்கும் நீடிச்சிருந்தது. அதனால அது வழியா புகுந்து போக முடியாம எல்லா விதமான கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸுமே செயலிழக்க தான் ஆரம்பிச்சிருந்தது. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சதுக்கு எதிரானதா தான் நடந்திருந்தது இந்த விபரீதமான சோதனை. ஆனா அதே சமயம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்னால பூமியோட காந்தப்புலம் மட்டும் நிரந்தரமா சேதம் அடைஞ்சிருந்ததுன்னா விண்வெளியில இருந்து வர்ற புறவுதா கதிர்கள்னால பூமியும் மொத்தமா அழிஞ்சிருக்கும். அதுல இருக்கிற உயிர்களும் காணாம போயிருக்கும். சோ அமெரிக்கா செஞ்ச இந்த ஆராய்ச்சி விபரீதமானதா முடிஞ்சதுனாலதான் 1967 இருந்து விண்வெளியில எந்த ஒரு நாடும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதை தடுக்கிறதுக்கான ஒரு விண்வெளி ஒப்பந்தமும் நடைமுறைக்கு வந்தது. சோ அமெரிக்கா நினைச்சா உலக மக்களோட உயிரை யாரோட அனுமதியுமே இல்லாம பணயமும் வைக்கும். அதுல பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்தா அதை தான் மட்டும் இல்ல மற்ற நாடுகளுமே செய்யக்கூடாதுன்னு கண்டிஷனும் போடும். இன்னைக்கு வரைக்குமே அமெரிக்கா உலக மக்கள் மேல இப்படித்தான் ஆதிக்கம் செலுத்திட்டு வரதையும் நீங்க கண் கூட கவனிக்கலாம். தி கோலா சூப்பர் டீப் போர்ஹோல். 1960 மற்றும் 70 அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையிலான கோல்டு வார் உச்சத்தில் இருந்தப்போ ரெண்டு பேர்ல யாரு சக்தி வாய்ந்தவங்கன்னு காண்பிக்க ரெண்டு நாடுகளுமே முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க. சோவியத் யூனியன் முதல் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்பினா அமெரிக்கா பல மடங்கு முன்னோக்கி போய் நிலாவலையே மனுஷனை கால் பதிக்க வச்சது. அது உண்மையா இல்லையாங்கிறது தனிக்கதை. ஆனா ரெண்டு நாடுகளுமே அவங்க பலத்தை நிரூபிக்க பல வழிகள்ல முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுல இன்னொன்னு தான் பூமிக்கு இடையில யார் அதிக ஆழத்துக்கு தோண்டி பாக்குறாங்கிற போட்டி. இதுல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் இல்லைன்னு சொல்லி 1966 இந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. ஆனா இதை சீரியஸா எடுத்துக்கிட்ட சோவியத் யூனியன் 1970 ஆரம்பிச்சு 1994 வரைக்கும் கோலா பெனின்சுலாங்கிற ஒரு இடத்துல ஆழமா பூமியை தொலையிட்டுக்கிட்டே போயிருந்தது. கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் அப்படின்னு அழைக்கப்பட்ட அதுதான் இதுவரைக்கும் இந்த பூமியில தோண்டப்பட்ட ஆழ்துளை கிணறுகள்ல ரொம்ப ஆழமானது. ஒரு மெயின் காலமை ஏற்படுத்தி அதை நிறைய கிளைகளா பிரிச்சு ஒண்ணுக்கு மேற்பட்ட துளைகளை ஆரம்பிச்சிருக்காங்க சோவியத் யூனியன். அதுல SG3 அப்படிங்கிற துளை தான் 9 இன்ச் அகலத்துல 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு தோண்டப்பட்டிருந்தது. அது மரியனா ட்ரென்ச் படமும்
இன்னும் ஆழமானதாகவும் இருந்தது. உலக வரலாற்றுல மனுஷனால தோண்டப்பட்டதுல ஆழமான ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சராகவும் இது மாறி இருந்தது. மவுண்ட் எவரெஸ்டியை கூட இதுக்குள்ளார மூழ்கடிச்சிட முடியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க எப்போ ஆழமா தோண்டி 12 கிலோமீட்டர் ஆழத்தை ரீச் பண்ணாங்களோ அப்போ உள்ள இருந்து 180 டிகிரி செல்சியஸ்ங்கிற அளவுக்கான வெப்பம் பூமிக்கடியில இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிருந்தது. இது ஆராய்ச்சியாளர்கள் கணிச்சதை விடவுமே ரொம்ப ஹீட்டா இருந்திருக்கு. ஒரு கம்பாரிசனுக்கு ஒரு ஆப்பிள நம்ம பூமின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் தோண்டப்பட்ட ஆழம்ங்கிறது ஆப்பிளோட மேல் தோல் பகுதியை கூட தொலைக்கலனா யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே மனிதர்கள் பூமியை எவ்வளவு ஆழம் வரைக்கும் தோண்டி இருப்பாங்கன்னு. ஆனா அந்த ஆழத்துல உருவான வெப்பத்தையே தோன்ற கருவிகள்னால தாக்குப்பிடிக்க முடியாததுனால ஃபண்டிங் இல்லைன்னு சொல்லி 90s ஆரம்பத்துல அல்லது சோவியத் யூனியன் உடைஞ்சு போன டைம்லயே இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இந்த ஆழ்துளை முயற்சிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுக்கு வேற சில வேல்யூபிளான தகவல்களையுமே கொடுத்திருந்தது. 2 மில்லியன் வருடங்களா பூமிக்கடியில வரைஞ்சு போயிருந்த பிளாங்க்டன்ஸோட படிமங்களும், மில்லியன் கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி பூமியில வாழ்ந்து முற்றிலுமா அழிஞ்சு போன சில உயிரினங்களோட பாறை படிம அடையாளங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. அது இந்த பூமியோட கடந்த கால வரலாற்றையும் ஆயுளையும் தெரிஞ்சுக்க கொஞ்சம் உதவியானதாகவும் இருந்தது. மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் டிசம்பர் 1942 வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் வரலாறு கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுத்திருந்தது. அணுசக்தியை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்ட் செல்ஃப் சஸ்டைனிங் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனை உண்டு பண்ணி அணுகுண்டை தயாரிச்சு வெடிக்க வச்சு சோதனை பண்ணக்கூடிய இந்த விஷயம் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டோட மிக முக்கியமான செயல் திட்டங்களை ஒன்னாவும் மாறி இருந்தது. என்ரிகோ ஃபெர்மி தலைமையில லேப் செட்டப் பண்ணி 2ஆம் உலக போற முடிவுக்கு கொண்டு வர இந்த 3 வருடங்களுக்கும் குறைவான ப்ராஜெக்டை நியூயார்க்ல இருக்கிற மேன்ஹாட்டன்ல வச்சு தான் முடிவு பண்ணதுனால இதுக்கு மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்னு பெயரும் வச்சிருந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமா USA, UK மற்றும் கனடா நாடுகளோட இயற்பியல் விஞ்ஞானிகள் குழு 2.5 வருடங்களா வேலை செஞ்சு உருவாக்கின உலகின் முதல் அணுகுண்ட ஜூலை 16, 1945 வருஷம் நியூ மெக்சிகோவில் இருக்கிற ஒரு வறண்ட நில பாலைவன பகுதியில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் ட்ரினிட்டி டெஸ்ட் அப்படின்னு பெயரும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த சோதனையில் அவங்க வெடிக்க வச்ச அணுகுண்டு 20,000 டன் TNT வெடிச்சா என்ன நடக்குமோ அந்த அளவுக்கான ஆற்றலை ஒரே நேரத்தில் இந்த குண்டு வெளிப்படுத்தி இருந்தது. அதோட இந்த குண்டை பொறுத்த வரைக்கும் அது நாஜி ஜெர்மானிய படைகள் எதிர்க்கிறத நோக்கமா கொண்டுதான் முதலாக உருவாக்கப்பட்டாலும் கடைசியில 2ஆம் உலக போர் முழுமையா முடிவுக்கு கொண்டு வர ஆகஸ்ட் 6 மற்றும் 9ஆம் தேதிகள்ல ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மேலதான் பிரயோகிக்கப்பட்டது. ஏறத்தாழ 2.5 லட்சம் மக்கள் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த 2ஆம் உலக போரே முழுமையா முடிவுக்கு வந்ததுன்னே சொல்லலாம். இப்படி அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகளோட கூட்டு முயற்சியினால உருவான முதல் அணுகுண்டு தான் உலக போர முடிவுக்கு கொண்டு வந்ததா நாமெல்லாம் நினைச்சாலும் உண்மையிலது உலகழிவை மனித இனமே தானே தேடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அம்சம் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்ல போனா இன்னைக்கு நாம என்னைக்கு வேணா வெடிக்க காத்து இருக்கிற அணுகுண்டுகளை ஆயிரக்கணக்கில் தயாரிச்சு வச்சு அது மேலதான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். சயின்டிஸ்ட்ங்கிற பேர்ல சில மனிதர்கள் செய்யக்கூடிய கண்டுபிடிப்புகள் நம்ம வாழ்க்கையை வளமானதா மட்டுமில்ல மொத்த பூமியவும் சுடுகாடாவும் மாத்துங்கிறதுக்கு இந்த அணுகுண்டு கண்டுபிடிப்பு தான் ஆக சிறந்த உதாரணம். சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்கினவரும் நோபல் பரிசு வாங்கின இயற்பியலாளருமான என்ரிகோ ஃபெர்மியோட இந்த அணுகுண்டு தயாரிக்கிற யோசனைக்கு எல்லா விஞ்ஞானிகளுமே ஆரம்பத்துல முழுசா உடன்படவே இல்லை. 22 கிலோ டன் பாம்பை வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணா அதனால உருவாக போற செயின் ரியாக்ஷன் பூமியில இருக்கிற உயிர்களை மொத்தமா அழிச்சிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுமே இந்த சோதனையை அமெரிக்கா செய்யத்தான் செஞ்சது. அதுக்கான இந்த ட்ரினிட்டி டெஸ்டும் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சது. இப்படி மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல முக்கியமானதா இருந்த இந்த ட்ரினிட்டி டெஸ்ட்னால அணு ஆயுதம் உருவாகி பெரிய பேரழிவும் உண்டானதுக்கு அப்புறம் அதனுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்ட மற்ற நாட்டு ராணுவங்களும் அது அடுத்தடுத்த வருடங்கள்ல சோதனை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் உருவான டைம்ல 1949 சோவியத் யூனியனும் தன்னுடைய சொந்த அணு ஆயுத சோதனையை நடத்தி இருந்தது. 1945 ஜப்பான் மேல போட்ட அணுகுண்டை விடவும் பல மடங்கு வீரியமான குண்டுகளை அப்ப இருந்த வல்லரசு நாடுகள் உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பரிசோதனையும் பண்ணாங்க. அதுல குறிப்பிடும்படியான ஒரு ஆயுத சோதனை தான் 1952 வருஷம் செய்யப்பட்ட இந்த ஆபரேஷன் டம்பிள் ஸ்னாப்பர். இந்த அணுகுண்ட தரையிலிருந்து 300 அடி உயரத்துல நிறைய கேபிள்ஸ்னால தாங்கி நிக்கிற மாதிரி நிலைநிறுத்தி வைக்கப்பட்டு வெடிக்க வச்சு பார்த்திருக்காங்க. அப்போ அந்த குண்டுல பிளாஸ்மா பால் எக்ஸ்பேண்ட் ஆகி அதுல இருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சு ஆற்றல் அந்த பாம தாங்கி நிக்கக்கூடிய கேபிள்ஸை சூப்பர் ஹீட் ஆக்கி வேப்பரைஸ் பண்ணி வெடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்படி இந்த முறையில குண்டு வெடிக்கும் போது அது அதீத வீரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கு. இப்படி ரொம்ப வீரியத்தோட குண்டுகளை வெடிக்க செய்யக்கூடிய இந்த சோதனைக்கு அப்புறம் மட்டும் இந்த உலகம் முழுக்க 13,500 அளவுக்கான அணுகுண்டுகள் இந்த பூமியில உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு பெரிய நாட்டோட நிலப்பரப்பை மொத்தமா அழிக்க இதுல 100 அணுகுண்டுகள் இருந்தாலே போதுமானதுன்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அணு ஆயுத வல்லமை கொண்ட ஒவ்வொரு நாடுகளுமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த அணுகுண்டுகளையும் வெடிக்க வச்சா என்ன ஆகுன்னு. இந்த அணு ஆயுத சோதனைகள் எல்லாம் நம்ம மனித இனம் எவ்வளவு புத்திசாலியானதுன்னு வேணா நிரூபிச்சிருக்கலாம். ஆனா அமைதிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனித இனம் கைவிட்டுட்டா அவங்க புத்திசாலித்தனமே ஒரு நாள் நம்ம பூமியவே மொத்தமா அழிக்கவும் செஞ்சிடும். அதோட இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பத்தின உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏலியன் அப்போகலிப்ஸ்.
கடந்த 2020ஆம் வருஷம் அமெரிக்க பாதுகாப்புத்துறை கடற்படையைச் சேர்ந்தவங்களால பதிவு செய்யப்பட்ட ஒரு மர்மமான ஏலியன் பறக்கும் பொருள் பத்தின வீடியோ காட்சியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. இருந்தாலும் இது ஏலியன்களால் இயக்கப்பட்ட அன்ஐடென்டிஃபைட் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட் தான் சொல்லி நிரூபிக்க யுஎஸ் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்லை. அதனால இந்த வீடியோவும் அதுல தெரியக்கூடிய மர்மமான பறக்கும் பொருளும் இன்னைக்கு வரைக்கும் விளக்க முடியாத வானியல் மர்மங்கள்ல ஒன்னாதான் இருந்துட்டு வருது. அதோட அமெரிக்கன் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருந்த தகவல்கள் படி அந்த மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட் மணிக்கு 3800 மைல் வேகத்துல, அதாவது ஏறத்தாழ 6000 கிலோமீட்டர் வேகத்துல பறந்துகிட்டு இருந்ததா குறிப்பிட்டிருந்திருக்காங்க. சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் மட்டுமே தென்பட்டது உடனடியா திசையை மாத்திக்கிட்டு காணாமலும் போயிருக்கு. ராக்கெட்டை தவிர மனித தொழில்நுட்பத்தின் மூலமா வேகமா பறக்கிற மாதிரி இதுவரைக்கும் சாத்தியப்படுத்த முடியாத இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உறுதியா என்னவா இருக்குன்னு இதுவரைக்கும் தெரிய வராததுனாலதான் மனித தொழில்நுட்பத்துக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஏலியன் டெக்னாலஜியா இருக்கலாங்கிற மாதிரி பலராலையும் நம்பப்பட்டது. அதோட இந்த ஏலியன்கள் பத்தின சர்ச்சைகளும் மர்மங்களும் என்னைக்கு நேத்து இல்ல, பல காலங்களாகவே இந்த பூமியில பல்வேறு விஷயங்களை பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே தான் வந்திருக்கு. அதோட தற்போதைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களோட உதவியின்படி பார்த்தா நாசா உருவாக்கின SETI, அதாவது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ரேடியோ டெலிஸ்கோப் தான் கடந்த 60 வருடங்களா ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான சிக்னல்ஸ் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குமான்னு சொல்லி தொடர்ந்து விண்வெளிக்கு சிக்னல்ஸ் அனுப்பி பரிசோதனை பண்ணிக்கிட்டே வருது. தொலைதூர நட்சத்திரங்களை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள் இருந்து ஏதாவது உயிரினங்களோ இல்ல நம்மளை விட உயர் தொழில்நுட்பங்களோட வாழக்கூடிய ஏலியன்களோ இருந்தா கண்டிப்பா அதுங்க நம்ம சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நாசாவும் SETI விஞ்ஞானிகள் குழுவும் இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா குறிப்பிடத்தகுந்த எந்த ஒரு சிக்னல்ஸும் இன்னும் இதுல இருந்து ரிசீவ் ஆகவே இல்லை. இதனால ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து போன ஒரு சில விஞ்ஞானிகள் குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா SETIயை விட்டுட்டு மெட்டின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு மெசேஜிங் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேரு. இதன் மூலமா ஏலியன்களை ரீச் பண்ண சிக்னல்ஸ் மூலமா இன்னும் பவர்ஃபுல்லான மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். இப்படி ஏலியன்களுக்கு மெசேஜ் அனுப்பி அதுங்க பூமிக்கு வர மாதிரியான காட்சிகளை ET மாதிரியான ஹாலிவுட் படத்திலையுமே கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இப்படி சிக்னல் கிடைச்சி ஒருவேளை ஏலியன்கள் பூமிக்கு வர்றாங்கன்னே கூட வச்சுக்கிட்டாலும் அவங்க ஒண்ணு இங்க வந்து உட்காந்து வாழை இலையில விருந்து சாப்பிட போறதில்ல. நம்மளை விடவும் பவர்ஃபுல்லான டெக்னாலஜியோட இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா பூமி ஆக்கிரமிக்கவும் நினைக்கலாம், அழிக்கவும் நினைக்கலாம், இல்லைன்னா நம்மளை அடிமைப்படுத்தவும் செய்யலாம். அதனால விஞ்ஞானிகளோட இந்த மாதிரியான எல்லை தாண்டின விபரீதமான ஆராய்ச்சிகளும் மேக்சிமம் நம்மளை சிக்கல்ல மாட்டிவிடத்தான் வாய்ப்பு அதிகம். சோ மனித இனம் ஏலியன்கள் பத்தி தெரிஞ்சுக்க முன்னெடுக்கக்கூடிய இந்த மாதிரியான முயற்சிகள் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது நல்லதா இல்ல கெட்டதாங்கிறத பத்தியும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.